த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். ரொம்ப பொலிட்டிக்கல் சம்பந்தமான நியூஸ்களையே தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அட் த சேம் டைம் சொசைட்டிக்கு தேவைப்படக்கூடிய ரொம்ப முக்கியமான சில இன்ஃபர்மேஷன்ஸையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துடைய 2 வழக்குகள் சம்பந்தமான விஷயங்களை நம்ம நேரடியா பார்க்க போறோம். இது இரண்டுமே சமூகத்துல ரொம்ப விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா மாறி இருக்கு. நிச்சயமா இதை பத்தின பேசு பொருள் சமுதாயத்துல ஏற்படணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் உருவாக்கி இருக்கிறேன். அதனால வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து எங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கு. இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ரத்த தானம் சம்பந்தமான விஷயம், அதே மாதிரி பெண்களுடைய மாதவிடாய் சம்பந்தமான விஷயம், இந்த 2 விவகாரங்கள் சம்பந்தமான வழக்குகளை கடந்த வாரம் உச்சநீதிமன்றம் ஒரே நாள்ல விசாரிச்சிருந்தாங்க. சரி, முதல்ல இந்த ரத்த தானம் சம்பந்தமான விஷயத்துக்கு வருவோம். உலகத்துல இருக்கக்கூடிய ரத்த வகைகள்னு பாத்தீங்கன்னா வெறும் 4 வகைகள். சில அரிய வகைகள் அப்படின்றதும் அங்கங்க இருக்கும். ஆனா பெரும்பாலும் இந்த 4 வகை ரத்தங்கள் தான் இருக்கு. ஸோ இதுல யாருக்கு எந்த வகை ரத்தத்தை ஏற்றணும் அப்படின்றதுக்கான அத்தனை டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுமே ரொம்ப தெளிவா இருக்கு. இப்போ நானோ நீங்களோ போய் பிளட் டொனேட் பண்றோம் அப்படின்னா நம்ம ரொம்ப சுகாதாரமானவங்களா இருக்கணும், நோய் தொற்று ஏற்படாம இருக்கணும், மது அருந்தாம இருக்கணும், மஞ்சள் காமாலை மாதிரியான நோய்கள் இல்லாட்டி எய்ட்ஸ் மாதிரியான நோய்கள்லாம் இல்லாத ஒரு ஒரு சுத்தமான ரத்தம் மட்டும்தான் டொனேஷனுக்காக எடுத்துக்கப்படும். நம்ம டொனேட் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம கிட்ட அந்த அப்ளிகேஷன்லாம் கொடுத்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இது இருக்கக்கூடிய ப்ரொசீஜர். அப்படி இருக்கும் பொழுது எல்லா மனுஷங்களுக்குமே இந்த ரத்தம் அப்படின்றது பொதுவானது. அது ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், திருநங்கைகளா இருக்கட்டும், 3ஆம் பாலினத்தவர், அவங்க யாரா இருந்தாலும் அவங்க எல்லாருக்குமே ஒரே விதமான ரத்தம் தான். இப்போ ஆண் ரத்தத்தை ஆண்களுக்கு மட்டும்தான் ஏத்துவோம், பெண் ரத்தத்தை பெண்களுக்கு மட்டும்தான் ஏத்துவோம் அப்படின்னு யாராவது சொல்றாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? பயங்கர கடுப்பாகும், சிரிப்பா இருக்கும்ல. ஏன்னாங்க ஒரு அறிவியல் இவ்வளவு வளர்ச்சி அடைந்த காலகட்டத்துல கூட இந்த பாகுபாடு பார்ப்பீங்களா அப்படின்னு உங்களுக்கு தோணும்ல. கிட்டத்தட்ட அதே மாதிரியான பாகுபாடுகள் தான் இந்தியாவில் 3ஆம் பாலினத்தவருக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம அது விதிமுறையாவே கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். மத்திய பாஜக அரசு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, சில வருஷங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்த இந்த பிளட் டொனேஷன் சம்பந்தமான சட்ட விதிகள் மாற்றங்கள்ல 3ஆம் பாலினத்தவர்கள், அதே மாதிரி கேன்னு சொல்லப்படக்கூடிய இல்ல லெஸ்பியன்ஸ் சொல்லப்படக்கூடிய அந்த ஓரினை சேர்க்கையாளர்கள், இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க யாருமே பிளட் டொனேட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விதிமுறை கொண்டு வந்திருக்கு. இந்த விதிமுறைக்கு எகெயின்ஸ்டா உச்சநீதிமன்றத்துல கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. இந்த கேஸ் அப்படின்றது உச்சநீதிமன்றத்துல விசாரணைக்கு வந்தப்போ மத்திய அரசு சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் என்ன சொல்றாரு, இல்ல இந்த ஓரினை சேர்க்கையாளர்கள்கிட்டயோ இல்லாட்டி இந்த 3ஆம் பாலினத்தவர்கிட்டயோ எய்ட்ஸ் மாதிரியான பாலியல் சார்ந்த நோய் தொற்றுகள் அதிகம் இருக்கிறதுக்கான சாத்தியம் இருக்கு அப்படின்றத எங்களுடைய நிபுணர் குழு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதனால அவங்களுடைய பிளட்டை நம்ம டொனேஷனா எடுத்துக்கிறோம் அப்படின்னா பாதிக்கப்பட்ட மக்கள் இருப்பாங்கல்ல, நோய்வாய்ப்பட்டவங்க, அவங்களுக்கு இந்த நோய் தொற்று ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 1% அந்த வாய்ப்பு இருக்குனாலும் கூட அதை நம்ம என்டர்டெயின் பண்ணக்கூடாது. அதனாலதான் இந்த 3ஆம் பாலினத்தவர்கள் ஓரினை சேர்க்கையாளர்கள்லாம் பிளட் டொனேட் பண்றத தடுக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த மத்திய அரசு சார்பா தெரிவிக்கப்படுது. உடனே நான் என்ன நினைச்சேன்னா, சுப்ரீம் கோர்ட் என்ன இது இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, பேத்தலா இருக்குது, இது என்ன இப்படியான விதிமுறை அப்படின்னு கேட்பாங்கன்னு நினைச்சா, உச்ச நீதிமன்றமும் ஆமாமா கரெக்ட் தானே, மத்திய அரசு சொல்றது கரெக்டா தானே இருக்கு, 1% சான்ஸ் இருக்கு அப்படின்னாலும் கூட அதை எதுக்கு நம்ம அனுமதிக்கணும் அப்படின்னு அந்த மனுதாரர்கள்கிட்ட திருப்பி கேள்வி கேட்கிறாங்க. இது வெறும் ஓரினை சேர்க்கையாளர்கள் இவங்க மட்டும் கிடையாது, 3ஆம் பாலினத்தவர்கள் மட்டும் கிடையாது. அதுல 3ஆவதா ஒரு கேட்டகரி இருக்கு. என்னன்னா, இந்த பெண் பாலியல் தொழிலாளர்கள் இருக்காங்களா, ரொம்ப கொச்சையான வார்த்தையில சொல்லணும்னா விபச்சாரிகள்னு சொல்லுவாங்கல்ல, அந்த தொழில ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுடைய ரத்தத்தையும் டொனேஷனா எடுத்துக்க முடியாது, அவங்க பண்ணக்கூடாது அப்படின்றதையும் ரூல்ஸா கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது மாற்று பாலினத்தவர் மேலையும் ஒரு விதமான பாகுபாடு அப்படின்றது இதுல காட்டப்படுது. அதே மாதிரி பெண்கள்ல ஒரு குறிப்பிட்ட பிரிவினரையும் இப்படி பாகுபாடா காட்டுறாங்க. சரி, இப்ப இது வரைக்கும் கேட்ட உங்க எல்லாருக்குமே என்ன தோணும், ஏங்க நீங்க ஏதோ மத்திய அரசு சொல்றது கரெக்டா தாங்க இருக்கு, கே செக்ஷுவல்ல இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பாலியல் ரீதியிலான நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு தானே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எனக்கு அதுல மாற்று கருத்து இருக்கு. ஏன்னா ஓரினை சேர்க்கையாளர்கள் அப்படின்றவங்க இந்தியாவில் எத்தனை பேர் அறிவிக்கிறாங்க, அதை வெளிப்படையா அறிவிக்கிறவங்க ரொம்ப சொற்பமான எண்ணிக்கை தான். அதுவும் பிரிவு 377 ரத்து செய்ததற்கு பிறகு உச்சநீதிமன்றம் இந்த ஓரினை சேர்க்கை அப்படின்றது குற்றமற்றது அப்படின்னு அறிவிச்சதுக்கு அப்புறமான ஒரு நடைமுறையா தான் இப்ப வெளியே வந்துகிட்டு இருக்கு. இப்ப அவங்க
மேரேஜுக்காக போராடிட்டு இருக்காங்க. ஒரு கே கப்பல் இருக்காங்க, இல்லை ஒரு லெஸ்பியன் கப்பல் இருக்காங்கன்னா அவங்க மற்றவங்க மாதிரியே திருமணம் செஞ்சுக்கிறதுக்கான அந்த உரிமைக்காக போராட தொடங்கியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் அவங்களால குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படின்றதுனால அடாப்ஷன் மாதிரியான விஷயங்களுக்காக அவங்க கடுமையா சட்ட போராட்டம் அப்படின்றத நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால ஒரு இயல்பான ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரிதான் அந்த கப்புள்ஸும் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஒன்ஸ் அறிவிக்கிறாங்க அப்படின்னா தான் நமக்கு சமூகத்துல இருக்கவங்களுக்கு தெரியும். அப்ப அறிவிக்காம வெளியே சொல்லாம திருட்டுத்தனமா அதை பண்ணக்கூடியவங்க இருப்பாங்கல்ல, கே ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க, லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க. அப்போ ஒரு உண்மையை சொன்னாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவங்களுக்கான தண்டனை கொடுக்கப்படுது இல்ல, அது நியாயமானதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. அடுத்தது மூன்றாம் பாலினத்தவர்கள். மூன்றாம் பாலினத்தவர்களை பொறுத்த வரைக்கும் அது அவங்க தப்பு கிடையாது, அது இயற்கையா அவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படி இயற்கையாகவே அவங்களே ஒரு மூன்றாம் பாலினத்தவர் அப்படின்ற ஒரு வகைப்பாட்டுக்குள்ள அவங்க வரும் பொழுது அவங்க தப்பானவங்களா தான் இருப்பாங்க. அப்படி தப்பானவங்களா இருக்கிறாங்கன்றதுனால அவங்களுக்கு பாலியல் நோய்கள்லாம் வந்துடும். அதனால அவங்க பிளட் டொனேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது எந்த வகையில நியாயமா இருக்கும்? அப்படி சொல்றோம்னா என்ன அர்த்தமாகுது? மூன்றாம் பாலினத்தவர்கள் எல்லாருமே தவறானவங்க அப்படின்ற ஒரு எதிர்மறையான கண்ணோட்டம் சொசைட்டில போய் சேர்ந்துரும். அந்த விடை அப்படின்றது சொசைட்டிக்கு போகணுமா? அதுக்கு உச்ச நீதிமன்றமும் துணை போகணுமா அப்படின்றத ஒரு கேள்வி. எங்க ஒரு மூன்றாம் பாலினத்தவரா இருக்கிறாங்க, அவங்க இந்த மாதிரியான தவறான செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ல எல்லாம் எதுவும் இல்லாம ஒரு கண்ணியமான வாழ்க்கை, இது தனிப்பட்ட விவகாரம், எது சரி எது தப்பு அப்படின்றதுக்குள்ள நம்ம போகவே வேண்டாம். ஆனா இப்படியான நோய் தொற்றுகளுக்கான வாய்ப்புகள்லாம் அவங்க தேடி போகாம படிச்சு ஒரு பெரிய ஒரு போஸ்டிங் இருக்கிறாங்க, ஒரு சினிமா டைரக்டரா இருக்கிறாங்க, ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரா இருக்காங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸரா இருக்கிறாங்க, ஒரு மந்திரியா இருக்கிறாங்க, யாரா வேணாலும் இருக்கட்டும். அப்படி இருக்கும் பொழுது அவங்க கூட பிளட் டொனேட் பண்ணக்கூடாதா? எனக்கு புரியல, இது என்ன மாதிரியான நியாயம், என்ன மாதிரியான ஒரு என்ன சொசைட்டியில் நம்ம இருக்கிறோம் அப்படின்றது எனக்கு புரியல. சரி, இந்த ரெண்டு கேட்டகரிய மாதிரியே தான் மூன்றாவதா அந்த விபச்சாரம் செய்யக்கூடிய அந்த பாலியல் தொழில் செய்யக்கூடிய தோழர்கள். நீங்க அந்த பெண்கள் மட்டும்தான் தப்பா? அப்போ அந்த பெண்களை மட்டும் பிளட் டொனேட் பண்ணக்கூடாதுன்னு நம்ம வந்து தடுத்து நிறுத்துறோம் அப்படின்னா அந்த பெண்கள் கிட்ட போவாங்கல்ல ஆண்கள், அவங்களுக்கு என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு? அவங்க யாருமே அதை வெளிப்படையா சொல்ல போறது கிடையாது, அவங்களுடைய எந்த ரகசியமும் வெளியே வர போறது கிடையாது. இவங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல இப்படியான பாலியல் தொழில் செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறாங்கன்றதுனால வகைப்பாட்டுக்குள்ள வந்துருவாங்க. அதனால அவங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்றீங்க. ஆனா அவங்க கிட்ட தினசரி வந்துட்டு போறாங்களா நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான ஆண்கள். அப்ப அவங்களுக்கு என்ன பாகுபாடு இருக்கு? அப்ப அவங்க சொசைட்டில எல்லா கண்ணியத்துடனும் இருப்பாங்க. ஆனா இந்த தொழில் செய்யறாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ரத்த தானம் அப்படின்ற உயிர் காக்கக்கூடிய விஷயத்துக்கு கூட அவங்களை சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னா சொசைட்டி எந்த அளவுக்கு பாகுபாடு நிறைஞ்சதா இருக்கு அப்படின்றது தான் எனக்கு எழுந்திருக்கக்கூடிய கேள்வி. இதுக்கான பதில்களை கமெண்ட் பாக்ஸ்ல உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறேன். நீங்க என் கருத்தோட ஒத்து போகணுன்ற அவசியமும் கிடையாது. அட் த சேம் டைம் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்குனாலும் நீங்க தாராளமா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நானும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆவலா இருக்கிறேன். இது வந்து வெறும் தர்க்க ரீதியில தான் நம்ம வச்சிருக்கிறோம். நீங்க அறிவியல் பூர்வமா போகணும் அப்படின்னா அது டிபேட் பெருசா போகும். நம்ம வெறும் ஒரு தர்க்கமா இதை பார்க்கும் பொழுது தவறா இருக்கு அப்படின்றத நம்ம படுறோம். சரி, ரெண்டாவது வழக்கு என்ன? நமக்கு தெரியும் மாதவிடாய் காலம் அப்படின்றது பெண்களுக்கு அந்த ஒரு 3 நாட்கள் 4 நாட்கள் அப்படின்றது ரொம்பவும் கடினமான நாட்களா இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸ் எல்லாருமே அந்த ஒரு முதல் 2 நாட்கள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, துயரப்படுவாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். ஒரு கேஸ் அப்படின்றது சுப்ரீம் கோர்ட்ல ஃபைல் ஆகுது. என்ன கேட்குறாங்க? இந்த மாதிரி பெண்களுக்கு அந்த மாதவிடாய் காலத்துல அவங்களுக்கு கட்டாய விடுப்பு கொடுக்கணும், குறைஞ்சபட்சம் 2 நாள் 3 நாள் அப்படின்றத கட்டாய விடுப்பா கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப உடல் ரீதியா நிறைய கஷ்டப்படுறாங்க, அந்த துயரத்தை போக்கணும் அப்படின்னா நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கணும்? பார்க்கலாம், கவர்மெண்ட் கிட்ட போங்க அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என்ன சொல்லிட்டாரு? இப்படி ஒரு அவங்களுக்கு வரக்கூடிய அந்த வலிக்காக அவங்களுக்கு நம்ம ஒரு நிவாரணம் கொடுக்குறோம், அவங்களை லீவு கொடுக்க சொல்லி நம்ம வந்து கட்டாயப்படுத்துறோம் அப்படின்னா கம்பெனிகள் வந்து பெண்களை வேலைக்கே எடுத்துக்க மாட்டாங்க, இது பெண்களை பின்னோக்கி இழுத்துரும் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. அஃப்கோர்ஸ் நான் அதுல கடுமையா முரண்படுறேன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அப்படின்னு பார்த்தா பிரெக்னன்சி அப்படின்றது, அதாவது பிரசவம் அப்படின்றதும் பெண்களுக்கு வரக்கூடிய யாராலையும் பேர் பண்ணிக்க முடியாத வழி. அதுல இருந்து அவங்க மறுபிறவி எடுத்து ரெக்கவர் ஆகி வரணும். அதனால இந்தியாவில் 6 மாத லீவு கட்டாய விடுப்புரை, அதாவது சம்பளத்துடன் கூடிய விடுப்பு அப்படின்றது பெண்களுக்கு வழங்கப்படுது. 9 மாதங்கள் வழங்கப்படுது. தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள்ல 1 வருடம் அப்படின்றது ஊதியத்துடன் உடனான சம்பளம் அப்படின்றது கொடுக்கப்படுது. இது வெறும் அவங்களுக்கான ஏதோ சலுகையா மட்டும் பார்க்கக்கூடாது. அவங்க தான் அந்த ரீப்ரொடக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துல ஒரு பெரிய ஒரு வலியை அனுபவிக்கிறாங்க. அதோடைய நீட்சியா தான்
பெண்களுக்கான அந்த மாதவிடாய் கால சுழற்சி அப்படின்றது இருக்கு. ஒரு மாசத்துல 2 நாட்கள் கட்டாய விடுப்பு, ஊதியத்துடன் கூடிய விடுப்பு கொடுக்கப்படுறது அப்படின்னா என்ன தப்பாக போகுது? நிறுவனங்கள் எத்தனை நிறுவனங்கள் எவ்வளவு கொள்ளையா சம்பாதிக்கிறாங்க. சரி, இதெல்லாம் இவ்வளவு ஸ்ட்ரிக்டா பாக்குறாங்கல்ல அப்படின்னா இந்தியாவில் உழைப்பு நேரம் அப்படின்றது வெறும் 8 மணி நேரம் தான். மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்களோ நானும் எத்தனை பேர் வெறும் 8 மணி நேர வேலையை மட்டும் வாங்குறாங்க? எத்தனை நிறுவனங்கள் 8 மணி நேரம் உங்களுக்கு வேலை முடிஞ்சு நீங்க கிளம்பி போயிடலான்னு எவ்வளவு நாள் சொல்றாங்க? விடுமுறை ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை, மற்ற நாட்கள்ல கூட வந்து வேலை செய்யுங்கன்னு எத்தனை நிறுவனங்கள் உழைப்பு சுரண்டல்ல ஈடுபடுறாங்க. அப்போ நிறுவனங்கள் செய்யக்கூடிய அந்த உழைப்பு சுரண்டலை இங்க நம்ம கண்டும் காணாம போய்கிட்டு இருக்கிறோம். ஆனா நமக்கு அடிப்படையா தேவைப்படக்கூடிய நம்மளுடைய உரிமைக்காக கேட்கும் பொழுது நீங்க அப்படி கேட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு போயிடும், உங்களை யாரும் வேலைக்கு எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு யாரோ சாதாரண நாட்கள் சொன்னாங்கன்னா பரவாயில்ல. உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டை சொல்லி ஒரு ரிசர்வேஷன்ற மாதிரி ஒரு விஷயம் கொண்டு வாங்களேன். 33% ரிசர்வேஷன் சுப்ரீம் கோர்ட்ல. ஏங்க நீங்க இவ்வளவு தூரம் நம்ம பேசுறோம். 75 ஆண்டு கால இந்திய சுதந்திர வரலாற்றுல நமக்கு இது வரைக்கும் ஒரு பெண் தலைமை நீதிபதி கூட கிடைக்கல. இன்னும் சில மாதங்கள்ல ஒரு தலைமை நீதிபதி வருவாங்க, பெண் தலைமை நீதிபதியா. ஆனா ஒரு பெண் தலைமை நீதிபதி நமக்கு கிடைக்கிறதுக்கு கூட 75-76 வருடங்கள் ஆயிருக்கு. அப்படின்னா இன்னமும் இந்தியாவில் பெண்களுக்கான உரிமை அப்படின்றது மறுக்கப்படுது. அதை உச்ச நீதிமன்றமே அவங்க பார்த்து சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் கிடையாது, கம்பல்சரியா நீங்க வந்து பெண்கள் இத்தனை % உங்க கம்பெனிஸ்ல எடுக்கணும் அப்படின்னு பார்த்தா டெல்லியில 8 மணிக்கு மேல பெண்கள் நைட் டியூட்டி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கார் அப்படின்றத ப்ரொவைட் பண்ணணும். ரொம்ப ரொம்ப கம்பல்சரியான விஷயம். அவங்களோட சேஃப்டியை பார்க்காம அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்க. நாங்க அப்படிலாம் சொன்னோம்னா கம்பெனிஸ் வந்து பெண்களை வேலைக்கு எடுக்க மாட்டாங்க, உங்களுக்கு இஷ்டம் இல்லாட்டி 8 மணிக்கு மேல போகாதீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா பெண்கள் வீட்டை விட்டு எப்பங்க வெளியே வருவாங்க? இப்படியான சலுகைகள்னு கூட அதை சொல்ல முடியாது. அவங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கான இப்படியான முயற்சிகளை எடுத்தாதானே அவங்களும் சொசைட்டியில ஈக்குவலா வருவாங்க. ஏன் ஆண்களை தாண்டியே போகட்டுமே, என்ன தவறு இருக்கு போகுது? திறமை இருக்கிறவங்க வளர்ந்து போகட்டுமே. அதுக்கு இந்த மாதிரியான சில விஷயங்கள் பண்றதுனால என்ன தவறாயிர போகுது? ஆனா இந்த 2 முக்கியமான விவகாரத்திலையும் உச்ச நீதிமன்றம் நடந்துகிட்ட விதம், அவங்களுடைய கருத்துகள் அப்படின்றது எனக்கு கொஞ்சம் பிற்போக்குத்தனமா இருக்கும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கிறேன். இது கண்டெம்ட்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு தீர்ப்பையோ ஒரு கருத்தையோ மறுதளித்தும் பேசுவதற்கான உரிமை அப்படின்றது எல்லா இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கும் இருக்கு. அதை பயன்படுத்தி தான் என்னுடைய கருத்தா சொல்லியிருக்கேன். நான் விமர்சனம் பண்ணல, என்னுடைய கருத்தா சொல்லியிருக்கிறேன். அப்கோர்ஸ் அது ஆர்டரா சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்டா கொடுக்கும்பொழுது அது அவங்களோட இஷ்டம். இப்போ இந்த 2 உதாரணங்களை சொல்லியிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த சொசைட்டில நம்ம அதிகமா பேச வேண்டிய விஷயம் இது 2 அப்படின்னு நான் கருதுறேன். உங்களுக்கு இந்த 2 விவகாரங்கள் குறித்து எந்த கருத்துக்கள் தோன்றினாலும் தயவு செய்து அதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. பர்சனலா நான் படிச்சு தெரிஞ்சுக்கணும்னு ஆவலா இருக்கிறேன். வீடியோ பார்க்கக்கூடிய தோழர்கள் யாராவது அந்த கமெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பார்த்து அவங்களுக்கு சில புரிதல்கள் வருது அப்படின்னா அதை விட மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் எனக்கு வேற எதுவுமே இருக்காது. ஸோ அதனால நிறைய கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட கேபிட்டல் சேனல்ல இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.